வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும். நண்பர்களே, உலகத்தில் உள்ள எத்தனையோ அரசியல் களத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைய அரசியல் கூட பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இரண்டு பேருடைய வரலாறு உலகத்தில் எந்த அரசியல்லையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருவர் திரைப்படம் அதை நான் பார்த்தேன். இந்த இருவர் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. மோகன்லால் எம்ஜிஆராகவும், பிரகாஷ்ராஜ் கலைஞராகவும், ஐஸ்வர்யராய் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயலலிதா அம்மையார் வேடத்துலேயும், ரேவதி அம்மா தயாலம்மா கேரக்டராகவும், இதில் எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. எப்படி இந்த படம் அவர் எடுத்தாருன்றதை விட சில விஷயம்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் மாறி இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இதை பார்க்குறப்போ நம்பிக்கை, துரோகம், நண்பன், எதிரி, இது எல்லாம் கலந்த ஒரு கலவை, ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதாவது எம்ஜிஆர் கீழே விழுந்தா கலைஞர் ஓடி தூக்குறாரு. உண்மை, அது நடிப்பு கிடையாது, இயல்பு. ஆனாலும் முதலமைச்சர் என்று வருகிற போது அந்த நாற்காலியில் யாருக்கும் பங்கிட முடியாது. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் தனக்குத்தானே உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. முதலமைச்சர் என்கின்ற நாற்காலியில் ராமச்சந்திரனை அமரவிட மாட்டேன் அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட விவாதம் செய்கிறார். அதாவது எனக்கு சுயநலம்தான் கூட சொல்கிறார் அவர். முதலமைச்சர் என்கின்ற இடத்த அவர் நடிகராகவே இருக்கட்டான்றார். நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னால், எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கலைஞர் தான் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சினிமாவில் கதை வசனம் சொல்லும் போது, நீங்கள் ராமச்சந்திரனை கதாநாயகனாக நடிக்க ஏற்பாடு செய்வதாக இருந்தால் நான் இதுக்கு வசனம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எம்ஜிஆர் இந்த கதாநாயகனாக வருவதற்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு கலைஞர் உதவி செய்கிறார். அதன் பிறகு அது நன்றி கடனாக பேராசிரியர் தான் முதலமைச்சராக வரணும். பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து அந்த இடத்துல கலைஞர் அவர்கள் வரணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒப்புதல் கொடுக்குறார். அப்போது கலைஞர் அவர்களை முதலமைச்சராக அமர்த்துவதற்கு எம்ஜிஆர் உதவி செய்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆரை அமைச்சரவையில் சேர்க்க விடாமல் தடுப்பதற்கு கலைஞர் தடுக்கிறார். அப்போது இதுக்கு முரண்பாடு வருது பாருங்களேன். அந்த நட்பு பிரியாமல் வருது. அந்த நட்புன்றது, கலைஞர் அவர்களை காரில் வரும்போது 2 பேரும் எம்ஜிஆர் கிட்ட குறை சொல்கிறப்போ வழியிலே இறக்கி விட்டுறாரு. அந்த 2 பேரும் இன்னொரு வாட்டி எங்கள் 2 பேருக்கும் பிரிவினை தோன்ற மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் இறங்கி போங்க நடந்து அப்படின்னு நடக்க விட்டுறாரு. யாராக இருந்தாலும் அவன் பார்க்கல, இறங்கி போன்னிடுறாரு. இது என்ன செய்யுதுன்னா, இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், அவரவர் திறமையை பயன்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும். அந்த நட்பு என்பது களங்கம் வரக்கூடாது. அப்போது கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் நட்பு கடுகளவும் இணை பிரியாத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்காங்க. அரசியல் என்று வருகிற போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு அந்த அடிப்படையில் பயணிக்கிறாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சியில் 2 பேரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், கலைஞர் அவர்கள் எதிர் வரிசையில் அமர்ந்து இருக்கிறார் என்பதை செய்தி கேட்குறாரு, பார்க்குறாரு. உடனே இறங்கி எம்ஜிஆர் அருகில் போய் அமர்ந்து உட்காந்துடுறார். இப்போ இருவருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் பாருங்கள்
அரசியல் களம் என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. இது 3 இணைஞ்சே வருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரியல. அதில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத மாதிரி, கொஞ்சம் நமக்கு பிடிபடாத மாதிரி வருது. அது நம்மளுக்கு சரியாக பிடிபடலை. அது ஒரு குழப்பமாகவே தான் இருக்குது. ஆனாலும் இந்த படம் பேசுவது என்னன்னு சொன்னால், எம்ஜிஆர் கலைஞர் இருவர், அந்த இருவருடைய பயணம். தயவு செய்து இருவர் திரைப்படத்தை எல்லோரும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்ம திமுகவும் பேச வேணாம், அதிமுகவும் பேச வேணாம். இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லைங்களா, இன்றைய அரசியலில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இன்னும் எல்லா கட்சியும் இருக்குது. இப்போ புதுசாக வந்த விஜய் வரைக்கும் அதில் இணைச்சிக்குங்களேன். அது மாதிரி ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எதுவும் ஒன்றோடு ஒன்று சேரலை. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றோடு ஒன்று கலந்துக்கலை. கலைஞர் வீட்டுக்கு எம்ஜிஆர் போகிறாரு. அங்கே போகும்போது குடும்ப நண்பனாகவே எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, கனிமொழி அவர்களும் சரி, இவங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரேவதி அம்மா அந்த குழந்தைங்களாம் தூக்கிட்டு தான் எம்ஜிஆர் கிட்ட வராங்க. அவங்களாம் பார்க்குறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை தான் பழகுறாங்க. அண்ணாவுடைய ரோல் மிக அற்புதமாக இருக்குது. நீங்கள் 2 தூண்கள் தான் தமிழ்நாட்டில், நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க, நீங்கள் தான் கழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 பேருக்கு நடுவில் எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் சட்டசபையில் நடக்கக்கூடிய விவாதங்கள், 2 நண்பர்கள், கடைசியில் எம்ஜிஆர் இடையில ரிவால்வரால் ஷூட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை சினிமாவில் வேறு மாதிரி காட்டுறாங்க. நடந்தது வேறு, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் இதுக்கும் வேறு மாதிரியாக வருது. ஆனாலும் எம்ஜிஆர் ஷூட் பண்ணாங்கன்றதுனால அதை கொண்டு வராங்க அதில். அதன் பிறகு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் இறந்துட்ட பிறகு கலைஞர் அவர்கள் பூம்புகாருக்கு போகிறார். பூம்புகாரில் போயிட்டு கடைசி நினைவுகள் நினைக்க மறந்தாலும் நினைவுகள் அழிவதில்லை. அந்த அடிப்படையில் கலைஞர் போயிட்டு அவருடைய ஆருயிர் நண்பன் இல்லையா திரைப்படத்தில் வருவதற்காகவும், அவர்கள் இருவரும் இந்த திராவிட கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிற போது அவர்களுடைய கடந்த கால நினைவுகளை பூம்புகாரில் போய் யோசிக்கிறார் கலைஞர். அது மாதிரி அந்த படத்தை முடிக்கிறாங்க. மிக அற்புதமாக இருந்தது அந்த திரைப்படம். எனக்கு அதை நான் திரைப்படமாகவே பார்க்கல. ஒரு அரசியல் தலைவர்கள் இப்படி இருந்தார்களா? இன்றைக்கி 2 தலைவர்களுமே இன்றைக்கி இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கலைஞர் இருந்தார். ஆனால் இன்றைய நிலையில் கலைஞர் அவர்கள் இல்லை. ஆனால் 2 நம்ம வெளியே பேசுகிறப்போ அவர் என்ன அதை பண்ணார், இவர் என்ன இதை பண்ணாருன்ட்டு அந்த வெறுப்பு அரசியலை பேசலாம். அந்த வெறுப்பு அரசியல் வேண்டாம். 2 நண்பர்கள் எப்படி இந்த அரசியல் களத்தில் பயணித்தார்கள், தமிழ்நாட்டை எப்படி இவர்கள் இருவரும் ஆட்சி செய்தார்கள், அதில் இருவர்களுடைய அந்த அரசியல் பயணம் எப்படி உருவானது, எப்படி முடிந்தது என்கிற வரை, எம்ஜிஆர் இறப்பு வரை அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அதனால் இருவர் திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பாருங்கள். அது திரைப்படம் பார்க்கணுன்றதுனால இல்லை, நமக்கு கிடைத்த 2 தலைவர்கள் மாபெரும் அபரிமிதமான சக்தி, அதை நீங்களும் கண்டுகளிக்கணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.